ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்பிஐ பிஓட காம்படிஷன் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்குக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதையுமே நிறைய மக்கள் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருந்துருங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த இடத்துல ஐ கார்டில் உங்களுக்கு தரேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அப்புறம் அப்டேட்ஸ், அப்புறம் நமக்கு எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க் ஓரியன்டான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளாஸஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக போயிட்டு இருக்குது. இங்கிலீஷ்மே இந்த தடவை வந்து எஸ்பிஐ பிஓக்கு வெயிட்டேஜ் அதிகமாக படுத்திருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் கிளாஸஸ்மே அதை ஓரியன்டாக அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் டெய்லி பாருங்கள். நம்ம கண்டென்ட்டு, அதாவது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கண்டென்ட் இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, நாளைக்கு மார்னிங் 11 AM நம்மளோட கோட் சேனலில் பர்ஃபெக்ட் இயர்லி ஷெடியூல் அப்படின்றத ஒன்று நாங்கள் லைவ் வரப்போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கேலண்டர், அதாவது இந்த வருஷம் 2025 to 2026 பேஸ் பண்ணின ஐபிபிஎஸ் கேலண்டரை பேஸ் பண்ணின ஒரு லைவாக இருக்க போது. நம்ம நிறைய வந்து வீக்லி ஷெடியூல் போட்டு படிச்சிருப்போம், மந்த்லி ஷெடியூல் போட்டு படிச்சிருப்போம். பட் அதை கரெக்டாக படிக்காமல் கூட விட்டுருப்போம். பட் நாளைக்கு வரப்போகிற லைவில் எப்படிலாம் அதை படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒரு வருஷத்துக்கு ஷெடியூல் எப்படி கரெக்டாக போட்டு, ஒரு பிகினராக இருக்கிறீங்க, ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மராக இருக்கீங்க, அபவ் ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னா கூட அது எப்படிலாம் நம்ம படிக்கலாம், கான்சன்ட்ரேட்டடாக படிக்கலாம் அப்படின்ற எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் அந்த ஷெடியூல் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஸோ உண்மையாகவே ஒரு ஒர்த்தான லைவாக இருக்க போது. மறக்காமல் அந்த லைவுக்கு எல்லோரும் வந்துருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் நம்மளோட மக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, எஸ்பிஇபியோட காம்படிஷன் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? இப்போ போன வருஷத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2000 வேகன்சிஸ் இருந்தது. அதுக்கு 10 lakhsக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரிலிம்ஸ்க்கு போன கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 lakh இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டிஐ போட்டு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபோ. ஸோ அப்போ இந்த 7 to 8 லட்சம் போய் அப்ளை பண்ணாங்க. பட் மெயின்ஸுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா into 10. ஸோ எப்பயுமே எஸ்பிஐபிஓ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு. இப்போ எஸ்பிஐ கிளர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின்ஸுக்கு நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும். பட் எஸ்பிஐபிஓக்கு அப்படி இருக்காது. என்ன ரேஷியோவோ அதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, 7 to 8 லட்சம் பேர் உள்ளே போனாங்க. ஆனால் மெயின்ஸுக்கு போனது into 10. ஸோ 20,000 பேர் மெயின்ஸுக்கு போயிருப்பாங்க. இன்டர்வியூக்கு போனது into 3, 6000 பேர் இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் கம்பேர்ட் டு இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி மட்டும்தான். இதுக்கு 8 லட்சம் பேத்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அப்போ போன வருஷம் மாதிரி 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அது ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும். மேபி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் அப்ளிகேஷன் வந்து 2 டைம் அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னொரு 50,000 பேர் வந்து சும்மா நான் எழுதி பார்க்குறேன் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். ஸோ அப்போ அதில் ஒரு 1 லட்சம் மேபி சொல்கிறேன், சான்சஸ் ஆர் தேர். ஸோ 1 லட்சம் பேர் போனால் கூட மீதி 7 லட்சம் பேர் எழுதுறாங்களே. அப்போ போன வருஷம் எப்படி காம்படிஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போகுது. பட் கம்பேர்ட் டு வேகன்சி இந்த தடவை கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ சில இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து சில இடத்துல நம்ம கேள்விப்படும், காம்படிஷன் பற்றி எதுக்கு யோசிக்கிறீங்க, நமக்கு வேண்டது ஒரு வேகன்சி தானே அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வருஷம் எஸ்பிஐபிஓ நம்ம நினச்சி பார்க்கும்போது காம்படிஷன் உண்மையாகவே ரொம்ப 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 ஹையாக தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட்டாக எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்குது, என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா அப்படி கிடையாது. ஸ்கில்லை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ எஸ்பிஐ கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கூட ஓகே, நாம் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போயிடலாம். அங்கே எஸ்பிஐ கிளர்க்கில் மெயின்ஸ் தான் கஷ்டம். ஆனால் எஸ்பிஐபிஓவில் ப்ரிலிம்ஸே கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா இந்த தடவை இங்கிலீஷ் வேறு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகப்படுத்தியிருக்கான், சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும், நான் நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி போயிடாதீங்க. அந்த கொஷின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போவே மார்க் டெஸ்ட்லாம் போட்டு நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மெயின்ஸுக்கு போகிறது வந்து into 10, 6000 பேர் தான் போகிறாங்க. போன வருஷம் எவ்வளோ இன்டர்வியூக்கு போனாங்களோ அதுதான் இந்த வருஷம் மெயின்ஸுக்கே போவாங்க. அப்போ இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1800 பேர் தான் போவாங்க. அப்போ அந்த 1800 பேருக்குள்ளே நாம் வரணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கஷ்டம். எஸ்பிஐபிஓவில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே கஷ்டம். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பிஐபிஓ காம்படிஷன் அதிகம்தான் இந்த வருஷம், எப்பயுமே அதிகம்தான். பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்க போகுது. இதை வந்து ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க, டிமோட்டிவேட்டாக என்றைக்குமே எடுத்துக்காதீங்க. ப்ராக்டிஸ்லேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி, இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டா அப்படின்னா மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் அதுன்னு வச்சு நம்ம வந்துடலாம். பட் இங்கே ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டம். அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்ம எஸ்பிஐபிஓ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஈவன் மெயின்ஸுக்கு ராஜ்மோகன் லைவ் போகிறாரு, கிருத்திகா மேம் லைவ் போகிறாங்க,
அப்புறம் நம்ம சுகன்யா மேம் லைவ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ் கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை அட்டன் பண்ணாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். ஏன்னா நம்ம கைடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான கொஷின்ஸ் தான் ஈவன் யூடியூப்க்கு எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு மார்னிங் 11 AM அந்த லைவுக்கு மறக்காமல் வந்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர். நல்லா படிங்க கைஸ். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஒரு வேக்கன்சி தான், நமக்கு ஒரு வேக்கன்சி போதும் அப்படின்ற ஒரு இதில் அந்த இதுக்கு போயிடாதீங்க. படித்து நல்லா ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணி நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ரிலிம்ஸ் கிராஸ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.